அருமையான இந்த தேவ மனிதர் மூலம் சாதையா மூலம் வரும் வார்த்தைகளை கைகளை தட்டி எல்லாரும் வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த கர்த்தருடைய நாளின் கால வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துவதை நான் கூறிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதம் தேவனுடைய குரல். பரிசுத்த வேதம் பரிசுத்த ஆவியானவரின் குரல். எப்பொழுதெல்லாம் வாசிக்க வைத்து திறக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தேவன் என்னோடு கூட பேச வாயை திறக்கிறார். தேவன் என்னோடு கூட பேசும்படியாய் அவர் பயன்படுத்த 2 உதடுகள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இதை சொன்னது யாருன்னா, கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சுமித் விக்கில்ஸ்வர் என்று சொல்லக்கூடிய பக்தன். இந்த கால வேளையிலே வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியில் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி சங்கீதக்கனை தாவீது தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அழகாக சொல்லியிருக்கிறார். அவரே, இந்த காலை வேளை தன் வசனத்தின் மூலமாய் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்று மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்று நினைப்பான். அந்த ஒரு கவியை பாடி ஜெபித்து கடந்து போகலாமா? வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் கவியை பாட போறோம். நீங்க தமிழ்ல பாட போறீங்க, நான் ஹிந்தியில பாட போறேன். सारे सृष्टि के मालिक तू ही हो, सारे सृष्टि के रक्षक तू ही हो, करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान. आइए मिलकर गाएं. சேர்ந்து பாடலாமா? सारे सृष्टि के मालिक तू ही हो, सारे सृष्टि के रक्षक तू ही हो, करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान. सारे सृष्टि के मालिक तू ही हो, सारे सृष्टि के रक्षक तू ही हो, करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान. हालेलुया, 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 हालेलुया,
பிதாவே, இந்த கர்த்தருடைய கால வேளைக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அமர்ந்து வசனத்தின் மூலமாக உம்முடைய சத்தம் கேட்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு குறித்த ஒரு சித்தத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும். இந்த மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படி உள்ள தாரம் நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். 14th verse. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதுமில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த அருமையான கடிதத்தை பவுலடிகளார் ரோமாபுரி ஜெயிலில் எழுதினார். கிறிஸ்துக்கு பின் 67ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி ரோமாபுரியிலே கழுத்து வெட்டப்பட்டு மரித்தார் பவுலடிகளார். அவருடைய கடைசி கடிதம் 2 தீமோத்தேயு. அந்த கடிதத்தை எழுத சற்று முன்பாக பிலிப்பு சபையாருக்கு ஜெபத்திலே பொருளுதவியிலே தன்னை தாங்கிய இந்த அருமையான சபையாருக்கு இந்த நல்ல கடிதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்பொழுது என்ன சொல்கிறார்? நான் வீணாக ஓடவில்லை, வீணாக பிரயாசப்படவில்லை. ஏன் தெரியுமா? என்ன ஊழியத்தின் பலன் நீங்கள் ஜீவசனத்தை பிடித்துக் கொண்டு சுடலை போல பிரகாசிக்கின்றீர்கள். அல்லேலூயா. பவுலை போல ஊழியத்திலே உழைத்தவர்கள், ஓடினவர்கள், பாடுபட்டவர்கள், கிறிஸ்துவை இழந்தவர்கள் இவருமே இருக்க முடியாது. ஆனாலுமே அடிக்கடி உள்ளத்தில் சின்ன கவலை, ஒரு பயம் வரும். என்ன பயம்னா, இந்த பிரயாசம், இந்த உழைப்பு வீணாகி விடக்கூடாது என்கிற ஒரு பயம் அந்த உள்ளத்தில் அடிக்கடி எழும்போது உண்டு. இதை அவருடைய கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது புரிந்திருக்கலாம். வாசிக்கலாமா? உதாரணமாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். பெரிய மீட்டிங் போட்டு பந்தா பண்ணி சொல்றதை கட்டினா அது வீணாயிரும். இந்த பலனை ஆண்டுகிட்ட வாங்கணும். இந்த எண்ணிக்கையுள்ள சிலர் யார்? அவர் ஜெபத்திலே தாங்குகிற மக்கள். எனவே இந்த ஊழிய வீணாகி விடாதபடி எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்து சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம் 4:11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களுக்கு கொடுத்து பயந்து இருக்கிறேன். இந்த கலாத்திய சபை கள்ள உபதேசத்தை சிக்கொண்டு பின்வாங்கி போன சபை. ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பயந்திருக்கிறேன். ஆமா, இந்த ஊழியம், இந்த பிரயாசம், இந்த பாடுகள் வீணாகி விடக்கூடாது. அடிக்கடி இந்த பயம் உள்ளத்தில் எழுமிடுவது உண்டு. இன்னும் வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இந்த தெசலோனிக்க சபை மக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டபடியினால் சொந்த ஜனத்தால் பாடுபடுத்தப்பட்டார்கள், உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். பவுல் அடிச்சு துரத்திட்டாங்க. அந்த மக்கள் அங்கதான் இருக்காங்க. அவள் பின்வாங்கி விடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது சொல்லி தீமோத்தேயு அனுப்புறார். திரும்பி வந்து சொல்றாரு, ஐயா, அவர் பின்வாங்கவில்லை, சோர்ந்து விடவில்லை, உபத்திரவத்திலே சாட்சியை வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். நிச்சயமான பட்ட பிரயாசம் வீணாகி விடவில்லை. அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த வீண் என்கிற வார்த்தை நாம் விரும்புவது கிடையாது இல்லையா? எதுவுமே வீணாகி விடக்கூடாது. இந்த ஒரு கவலை உள்ளத்தில் இருக்கு. உண்மைதானே? ஆமா. வேத புத்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா சில காரியங்களை ஆண்டவர் வீண் சொல்றார். அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அதை பார்த்துட்டு பிறகு இந்த வசனத்துக்குள்ள வரலாம். எதெல்லாம் வீண் சொல்றார்? யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, ஓ வெயின் மேன், வீணான மனுஷனே. யாரை பத்தி வீணான மனுஷன் சொல்ல தெரியுமா? ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தை மனுஷனை படைத்து உலகத்தில் வைத்தாரோ அந்த நோக்கத்தை அறியாமல் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வாழ்க்கை முடித்த மனுஷன் தேவனுடைய பார்வையிலே வீணான மனுஷன் இல்ல. வீட்டில் பையனை பார்த்து அப்பா வருத்தமா சொல்ற, டேய் உன்னை பெத்தது வேஸ்ட்ரா, உன்னை பெத்தது ஆட்டுக்களை பெற்றிருக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு சொல்றாங்களா இல்லையா? ஆண்டவர் எதற்காக நம்மை உருவாக்கினாரோ நல்ல கவனிங்க. உருவாக்கி இந்த உலகத்தில் வைத்த நோக்கம் உண்டு. அருமையான சகோதரி சகோதரியே, அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் உங்க இஷ்டப்படி மனம் போன போக்கில் வாழ முடிப்பில்லையானால் ஒரு சத்தம் வரும், நீ ஒரு வீணான மனுஷன், நீ ஒரு வீணான மனுஷி. பிரான்ஸ் நாட்டிலே 16ஆம் லூயி என்று சொல்லக்கூடிய மன்னன் ஆண்டு வந்தார். அந்த நாட்களிலே பிரான்ஸ் நாட்டிலே வால்டர் ரூசோ என்ற தத்துவஞானி இருந்தாங்க. வால்டர் சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், மக்களுடைய ரத்தத்தை கொதிக்கக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடிய பேசுவான், எழுதுவான். எந்த போர் படைக்கு வந்த 16ஆம் லூயி வால்டருடைய பேனாமொழி கண்டால் பயந்து நடுங்குவானாம். புகழ் சேர்ந்தது, பணம் சேர்ந்தது, திரள் கூட்ட மக்கள் அவனை பின்பற்றினார்கள். இவன் மூலமாகத்தான் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரப்போர் சொல்லி எதிர்பார்த்து இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அவன் ஒரு நாத்தியன், கடவுள் இல்லை என்று சொல்லுபவன். அது மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தை பிரான்ஸ் நாட்டை விட்டு அழித்து என்று சொல்லி பேசி எழுதி வந்தவன் இந்த வால்டர். அப்படிப்பட்ட வால்டர் ஒரு நாள் திடீரென்று ஒரு வியாதிக்குட்பட்டான். பணம் இருந்தது, புகழ் இருந்தது. எனவே 5 தேர்ச்சி பெற்ற டாக்டர்கள் அவனுக்கு சிகிச்சை அளிக்க வரவழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது தனது பக்கத்தில் டாக்டரை பார்த்து பேசலாம், டாக்டர் டாக்டர் உன் அறிவுத்திறமையெல்லாம் பயன்படுத்தி, உன் மருத்துவ திறமையெல்லாம் பயன்படுத்தி என் வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் கூட்டி தருவாயானால் என் சொத்துக்களில் பாதி உனக்கு தர்றேன் அப்படின்னு. அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்து டாக்டர் சொன்னார், வால்டர் நீ இன்னும் 6 மணி நேரம் பிழைத்திருப்பது அரிது அப்படின்னார். இந்த வார்த்தை கேட்ட உடனே கடவுள் இல்லை, கிறிஸ்தவத்தை பிரான்ஸ் நாட்டை விட்டு அழித்து விடுவேன் என்று பேசி எழுதி வந்த வார்த்தை அழ ஆரம்பித்த. ஐயோ, என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே, என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே, எனக்கு ஒரு நித்திய நரகம் காத்துக்கிறது சொல்லி இந்த கடைசி சில மணி நேரங்கள் அலறி அலறி பைத்தியம் பிடித்து மரித்தான். அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய நிலை என்ன? ஏதோ பிறந்தோம், ஏதோ படிச்சோம், ஏதோ சம்பாதிச்சோம், ஏதோ வீடு கட்டணும், ஏதோ சித்தம்னா நமக்கு மிருகத்துக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. தெரியுமா? தேவன் நம்மை உருவாக்கி நம்மை தெரிந்தெடுத்து உலகத்தில் வைத்த நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் மனப்போன போக்கில் வாழ்ந்து முடிப்பில்லையானால் தேவனுடைய பார்வையிலே வீணான மனுஷன், வீணான மனுஷன். இன்னும் வேதம் யாரை வீண் என்று சொல்லிட்டு பார்க்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணான ஆராதனை. முடியணும். இந்த நாளிலே உலகத்திலே மக்கள் பல இடத்திலே கூடி ஆண்டு ஆராதிக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம ஆராதனை ஆண்டு அங்கீகரிப்பார். கிடையவே கிடையாது. சில ஆராதனைகள் தேவனுடைய பார்வையிலே வீணான ஆராதனை. ஏன்? உதடுகளினால் துதிப்பாகலாம், பாடுவாகலாம்,
போற்றுவாகலாம். ஆனால் இருதயமோ ஆண்டை விட்டு தூரமா இருக்குமா. அந்த பாடலுக்கும் அந்த துதிக்கும் அந்த வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காதாம். அப்படிப்பட்ட மக்கள் கூடி இருக்கிற ஆராதனை வீணான ஆராதனை. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ஆராதனைக்கு பாடலுக்கு துதிக்கு சம்பந்தம் உண்டா? பாடுறபடியே வாழ்றமா? கேட்கிறபடியே வாழ்றமா? சொல்லுங்க. வாழ்க்கை ஒரு பக்கம் போகுது, பாட்டு ஒரு பக்கம் போகுதுன்னா அப்படிப்பட்ட மக்கள் கூடி எடுக்கும் ஆராதனை வீணான ஆராதனை. வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாத, வீட்டுக்கு போ. நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடினா வருவது வழக்கம், வழக்கத்தின் அடிப்படையில் அல்ல. ஆமா, அந்த துதிக்கும் அந்த பாடலுக்கும் வாழ்க்கை சம்பந்தம் உண்டு. சம்பந்தம் இருக்கா? என்ன பாடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாடுறோம்? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அடித்தளத்தில் இருந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க தம்மையே தந்தி, உம் அன்பிற்கு இணை இல்லையே. வாழ்நாள் முழுது உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போது. வாழ்நாள் முழுது உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போது. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யார் அப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவிலே திருப்தி அடைய கற்றுக்கொள்ள மனுஷன் சொல்ல முடியும். எனக்கு அவர் போதியா. பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. இயேசு எனக்கு போதும். பாடலுக்கும் வாழ்க்கை சம்பந்தம் உண்டா? இல்லை என்றால் வீணான ஆராதனை. வீண் வீண். மூன்றாவது ஒரு வீண் இருக்கு. வாசிக்க பாருங்க. ஏசாயா 1 அதிகாரம். ஏசாயா 1 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஆமா, காணிக்கையில வீண் காணிக்கை வர இருக்குதா? நாங்க புது 100 ரூபாய் நோட்டு போட்டோங்க, புது 500 ரூபாய் நோட்டு போட்டோம். அது வீணா? வீண் காணிக்கையை கொண்டு வராத. நல்ல கவனிங்க விசுவாசிகள். ஆமா, எது வீண்? நம்முடைய காணிக்கை வீண் சொல்ல தேவன் அங்கீகரிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய், முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கை செலுத்து. நல்ல கவனிங்க. சண்டை போட்டுக்கொண்டு கசப்பை வெறுப்பை வைத்துக் கொண்டு பகையை வைத்துக் கொண்டு இங்க செலுத்துற காணிக்கை வீண் காணிக்கையா? ஆண்டு அங்கீகரிக்க மாட்டார். விசுவாசி நல்லா கவனிக்கணும். மனித உறவுகளிலே குடும்பத்திற்குள்ளே யாவரோட சமாதானமா இருக்கீங்களா? சொல்லுங்க. கசப்பை வெறுப்பை வைத்துக் கொண்டு பகையை வைத்துக் கொண்டு பழிவுணர்ச்சியை வைத்துக் கொண்டு இங்க செலுத்துற காணிக்கை 10,000 ரூபாய் கூட இருக்கலாம். அது தேவனுடைய பார்வையில வீண். வீண் காணிக்கை கொண்டு வராதாங்கிறார். நல்ல கவனிக்கணும். யாவரோட சமாதானமா இருக்கும் அந்த காலவேளையிலே we are peacemakers. நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மக்கள். உண்மைதானா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்யும் இடத்திலே,
படிக்கும் இடத்திலே, குடியிருக்கும் இடத்திலே நாம் சமாதான குறைச்சலை உள்ள மக்களை காணப்படுவோமானால் நாம் செலுத்துகிற காணிக்கை தேவனுடைய பார்வையில் வீண் வீண் காணிக்கை கொண்டு வராதே. இன்னொரு வீண் இருக்கு, வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 26 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீண். நாவை அடக்காத மனுஷனுடைய தேவ பக்தி வீண் வீண். நாவடக்கம் ரொம்ப அவசியம். பேசி பேசியே வாழி கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மைதானா? சின்ன நாவு தான் நெருப்பு போன்றது, முழு வாழ்க்கையும் கொளுத்தி விடுமா. யாக்கோபு ரொம்ப அழகா சொல்றார், நாவடக்கம் ரொம்ப அவசியமா. நாவை பற்றி பல பழமொழி உண்டு, கோஷிக்காதீங்க. சின்ன தேசத்து பழமொழி என்ன சொல்றதுன்னா, பெண்கள் நாவை துருப்பிடிக்க விடுவதே கிடையாதாம். இது சீன நாட்டு பழமொழி. சரி, அதை எப்படியோ நாவை அடக்காத தேவபக்தி வீண் பக்தி. அதே சமயத்தில் பவுலுடைய உள்ளத்தில் கவலை இருந்தது, இந்த ஊழிய வீணாயிடக்கூடாது. அது எங்க சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் எடுங்க 3 அதிகாரம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11-15 வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் இயேசுவாய் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகின்ற 6 வகையான ஊழியர்களை பற்றி இந்த 12 சொல்றார். ஒரு அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், இது 3 ஒரு கூட்டம். அடுத்து மரம், புல், வைக்கோல், இது 3 என்ன செய்யுமா? அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது விளங்க பண்ணும், ஏனில் அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒரு கட்டின நிலைத்தால் கூலியை பெறுவார். ஒரு கட்டின வெந்து போனால் நாசமடைவான். வீணியா? இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி போட்டு அக்னியில் சாம்பலாகி போச்சுன்னா அந்த ஊழிய வீண் வீண். உண்மைதானா? நல்ல கவனிங்க. முதல் என்ன வகை? பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல். இந்த 3மே பூமிக்கு அடியில் உள்ளது, யாரு கணக்கும் தெரியாது, மறைவானது. உண்மைதான? பெரும்பாலுமே வெளியேறப்பட்ட ஊழியங்கள் மனித கண்களுக்கு தெரியாது. அதே சமயத்தில் இங்க பாருங்க, புல், வைக்கோல், மரம், இது பூமிக்கு மேல இருக்கு. இந்த ஆலய ஊழியத்தில் இந்த 2 குரூப், ஒன்னு எடுத்துங்களேன், இங்க பொண்ணு எடுத்துங்க, வைக்கோல் எடுத்துங்க. 20,000 ரூபாய் கொடுத்து தங்க வாங்கினீங்கன்னா ஒரு சவரன் பேப்பர்ல மடிச்சு பாக்கெட் வச்சு யாருக்கும் தெரியாது. 20,000 கொடுத்து வைக்கோல் வாங்கினீங்கன்னா டிசைன் எடுக்கலாம். அமெரிக்கா டிசைன், கொரியா டிசைன், பிரான்ஸ் டிசைன் எடுக்கலாம். டிசைன் அட்ராக்ஷனா இருக்கும். ஆனா திருடன் டிசைனை பார்த்து ஏமாத்த மாட்டான், இந்த பாக்கெட் மறைஞ்சுக்கிற அந்த கோடை தான் பார்ப்பான். இதுல என்ன கொடுமைனா, அந்த திருட்டு பயிர்கிற பார்வையோட விசுவாசி கிடையாது. அக்னி பரீட்சிக்குமா, வெந்து போயிருமா, நாசங்க. சொல்றாருல்ல, ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணம் செய்தோம், அடையாளம் செய்தோம், தீர்சனம் உரைத்தோம், உம்மோடு சாப்பிட்டோம். எப்ப அறியேன்? அவங்க திருட்டுத்தனம் பண்ணல, சண்டை போடல, ஒண்ணும் பண்ணல. அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், தீர்சனம் உரைத்தோம். என்ன சொல்றாங்க? அறியேன். அக்கிரமி காரியங்கள். ஏன் சொல்லுங்க? ஏன் ஏன் எப்பா? இதெல்லாம் உன் பெகளை பெருமைப்படுத்த, உன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, நீ உனக்கு கூட சேர்த்த, நீயாவே திட்டம் போட்டு செய்த ஒன்று. நான் சொல்லி செய்யல. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில வீண் வீண். நம்முடைய சிறு ஊழியங்களை பற்றி ஆண்டவர் கனப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அக்னி பரீட்சிக்கும். அன்னைக்கு அநேக ஊழியர்கள் தேவனுடைய பார்வையில வீணாகிவிடும், சாம்பலாகிவிடும். ரொம்ப ஆபத்துங்க. இன்னைக்கு பிரபலமா இருக்கலாம், மக்கள் கூட்டம் வரலாம், காணிக்கை நிறைய வரலாம். ஆனா ஆணுடைய சித்தப்படி செய்தோம்மா இந்த ஊழியத்தை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே சொல்லிட்டு தான் பின்னாடி சொல்றது. தேவ சித்தப்படி செய்யாத ஊழியங்கள் அக்னியிலே எரிக்கப்பட்டு வீணாகிவிடும். பவுல் கதை இந்த சின்ன கவலை, நான் ஓடினதும் ஓடுவது வீணாகாதபடிக்கு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்படும் மகிழ்ச்சி
கிறிஸ்துவினாலே உண்டாயிருப்பதற்கு ஜீவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தை சொல்வதை போல பிரகாசிக்கிற நீங்கள் 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 அருமையான சகோதரி சகோதரியே, நம்மளை பார்த்து நம்முடைய போதர் சொல்ல முடியுமா? இந்த பாவ இருளைந்த உலகத்திலே ஜீவசனத்தை பிடித்துக் கொண்டு நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கேயும் பார்ப்பேன், கிறிஸ்து நாளில் அங்கேயும் பார்ப்பேன். இந்த நம்பிக்கை, இந்த மகிழ்ச்சி எனக்கு பெரிய புது பலனை கொடுக்கிறது. நான் சாபைக்கென்று பயப்படவே இல்லை என்று போல் சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நானனை பற்றி ஆண்களுக்கு சாட்சி என்ன? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் இல்லையா? யோவானுடைய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 வாசித்து பாருங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். மல்கியாவுக்கு மத்திக்கு நடுவில் 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனத்தின் வாழ்க்கையில் இருண்ட காலம், டார்க் ஏஜ், தேவ சத்தமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யூதேயர் வனாந்திரத்தை சத்தம் வருது, மனம் திரும்பு மனம் திரும்பு. 400 வருஷம் கழிச்சு லைம்ஸ்டோன் டெசர்ட், சுண்ணாம்புக்கு அந்த பாறைகள், அங்கிருந்து சத்தம் வருது, மனம் திரும்பு. அது விளைவன தெரியுமா? நீ படிச்சு பாருங்க. மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் ஒளியினிடத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வெறும் தெளிவா சொல்லுது இல்லையா? அதனால்தான் யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் யாவரும் புறப்பட்டு போனாங்களாம். இதை பற்றி வில்லியம் பார்க்லே என்ன எழுதுறாருன்னா, ஜனங்கள் யோவான் ஸ்நானகனை செய்தியாளனாக அல்ல செய்தியாகவே பார்த்தாங்களாம். அவருடைய செய்தி வாழ்க்கை ரெண்டு பிரிக்க முடியல. விளைவு அந்த உஷ்ணமான பாலைவன பிரதேசத்திலே 4 எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த இந்திய தேச மக்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டுமானால் இந்த தேசத்திலே கிறிஸ்துக்காக எரிந்து பிரகாசிக்கிற மக்கள் தேவை. டேவிட் லிவிங்ஸ்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாசிகள், டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து தேசத்திலே மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருந்தார். கடைசி ஆண்டு படிக்கும் பொழுது ஆப்பிரிக்காவில் ஊழி செய்து கொண்டு வந்த ராபர்ட் மோஃபட் அந்த கல்லூரிக்கு வந்தார். ஆப்பிரிக்கன் தேவைப்பட்டு சொன்னார், இருண்ட கண்டம், காட்டு மிருகங்கள், லட்சக்கணக்கான மக்கள் காட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, முகமே எனக்கு தெரியல, காட்டு மேல புகை மட்டும் வந்துகிட்டு இருக்கு, நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இருண்ட காட்டுகளை போய் கிறிஸ்துவ தீபத்தை ஏற்றி வைக்க உங்களை யாராவது ஆயத்தமா என்று கேட்டார். பேசிட்டு போயிட்டார். டேவிட் லிவிங்ஸ்டன் உள்ளத்திலே இந்த சத்தம் பதிய ஆரம்பித்தது. நேர வீட்டுக்கு வந்தார். அப்பா கிட்ட விருப்பத்தை சொன்னாங்க. அப்பா பக்தியுள்ள தேவ மனுஷன். அவரை முட்டி போட்டு முழங்கால் பட வைத்து 121 சங்கீதத்தை வாசித்து ஜெர்மனி ஆப்பிரிக்க மிஷன் அனுப்பினார். லண்டன் மிஷனரி சொசைட்டி அவர் தாங்குறாங்க. போன இடத்துல ராபர்ட் மகளை திருமணம் பண்றார். மேரி திருமணம் பண்றார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்எம்எஸ் அவரை கை விட்டுறாங்க. இங்கிலாந்து அரண்மனை சப்போர்ட் பண்றாங்க, அவங்க கை விட்டுறாங்க. யாரும் கைவிட்டாலும் பரவாயில்ல, முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். அந்த அடர்ந்த கால்களை போய்கிட்டே இருக்கார். 5 வருஷமா அவரை பத்தி எந்த செய்தி கிடையாது. இருக்காரா செத்துட்டாரா, அவர் நிலைமை என்னாச்சு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அமெரிக்காவில் உள்ள த நியூயார்க் டைம்ஸ் சொல்லக்கூடிய பத்திரிகை நினைச்சாரா, நான் பத்திரிகை சேல்ஸே ஆகலையே, என்ன செய்ய பத்திரிகை சேல்ஸ் ஆகலாம் யோசித்தாரா. இன்னைக்கு உலகம் முழுசும் பரபரப்பா பேசப்பட்ட செய்தி, டேவிட் லிவிங்ஸ்டன் காட்டுக்குள்ள போன மனுஷன் 5 வருஷம் செய்தி கிடைக்கிறது, ஒரு செய்தி வரல. இருக்காரா சித்துட்டாரா கண்டுபிடிச்சு பத்திரிகையில முதல் பக்கத்தில் கொட்ட இடத்துல போட்டாச்சுன்னா பத்திரிகை ஓவர் சேல்ஸ் ஆகும். பிசினஸ் மைண்ட்ல செயல்படுறான். என்ன பண்றான், ஸ்டான்லி என்று சொல்லக்கூடிய ஒரு 10 நிருபர் தேர்ந்தெடுத்தான். அவனோட நாத்தியன், கடவுளை நம்பாதவன், தைரியம் கொண்டவன். அவனோட 5 பேருக்கு சேர்த்து ஆப்பிரிக்கா கண்டுபிடிக்க அனுப்புறான். 4 மாசம் தேடுறார், கண்டுபிடிக்க முடியல, உரிமையே தெரியல, ரொம்ப சுதந்திரம். சரி இது ஒரு நாள் போக சொல்லி போகும்போது ஒரு ஏரி கரையின் குளக்கரையின் ஓரத்தில் வெள்ளை துடி கொண்ட எலும்பு தொழிலான உருவம், ஒரு சுத்தி 5-6 ஆப்பிரிக்க வாலிபர்கள். இந்த அடுத்த காட்டுக்குள்ளே வெள்ளை துடி இருந்தா டேவிட் செய்யணும். பக்கத்தில் போன, சார் ஆர் யூ டேவிட் லிவிங்ஸ்டன்? எஸ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அவரோட 4 வருஷம் தங்கியிருக்காரு. சொன்னாரா, நீங்க ரொம்ப விளைஞ்சிட்டீங்க, எங்களோட அமெரிக்கா வாங்க, உங்களை பலப்படுத்தி அனுப்புறாங்க. தம்பி நீ போ, நான் வரமாட்டேன், நான் ஒன்று வைத்த பெண் வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அமெரிக்கா வந்துட்டார். 10 மாசம் கழிச்சு அமெரிக்கா வர இதானு கேட்டாங்களாம். போன காரியம் என்னாச்சு, டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்தீங்களா கேட்டாங்களா. பார்க்கவே இல்லையே.
அப்புறம் யார்தான் பார்த்தீங்க கேட்டாங்களாம். டேவிட் லிவிங்ஸ்டன் பார்க்கல, டேவிட் லிவிங்ஸ்டன் உருவத்தில் இருந்த இயேசுவை பார்த்தேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாத்தியன், அவரோடு கூட 4 மாசம் தங்கி இருந்தேன். ஒரு நாள் கூட பரிசுத்த வேதத்தை பற்றியோ இயேசுவை பற்றியோ என்கிட்ட பேசவே இல்லை அவர். ஆனா அவரோட பேச்சு, நடக்கை, கிரி ஒவ்வொன்றும் இயேசுவையே வெளிப்படுத்தியது. நடந்த காட்டுக்குள்ளே அவர் கிறிஸ்துவாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையிலே இயேசுவை கண்டேன். அந்த நாத்தியன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பத்திரிகை ராஜினாமா பண்ணிட்டு அதே ஆப்பிரிக்கா மிஷனரியா போனான். அல்லேலூயா. அதே போல இந்திய தேசத்திலே கிறிஸ்துக்காக பிரகாசிக்கிற மக்கள் தேவை. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுருளை போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த காலை வேளையில ஒன்றை பார்த்து முடிக்க போறோம். நாம் இருக்கும் இடத்திலே, வசிக்கும் இடத்திலே, வேலை செய்யும் இடத்திலே, நண்பர்கள் மத்தியிலே ஆண்டுகளை பிரகாசிக்க வேண்டுமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பவுலடிகளார் இந்த பிலிப்பியர் நிருபத்திலே 4 அதிகாரத்திலும் 4 காரியம் தன்னுடைய வாழ்க்கையை மாதிரியாக வைத்து 4 காரியம் குறிப்பிடுகிறார். இந்த 4 காரியம் நம்ம வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக நாம் வசிக்கும் இடத்திலே, வேலை செய்யும் இடத்திலே, படிக்கும் இடத்திலே, நண்பர்கள் ஊரில் மத்தியிலே ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி பிரகாசிக்க என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு முன்பாக அந்த ஒரு கவியை பாடிடலாமா? நமக்கு தெரிந்த ஒரு கவியை. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன். ஜீவசனத்தை படித்துக் கொண்டு உலகத்திலே சுருளை போல பிரகாசிக்கிற நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? முதல் அதிகாரத்தில் நல்லா படிச்சு பாருங்க. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். Christ must be the person or center of my life. கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழுகிற மனுஷன் மட்டும்தான் ஆண்டவரை பிரகாசிக்க முடியும். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். போதும், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், என்னோட உயிர், என்னோட வாழ்வு எல்லாம் அவர்தாயா. கிறிஸ்து இல்லை என்றால் எனக்கு வாழ்வு இல்லை, உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மையப்ப உயிர் தான் ஐயா. ஜீவன் ரொம்ப முக்கியம். இல்ல ஐயா, நீங்க நாளைக்கு செத்துருவே, 50,000 கொடுத்து இன்ஜெக்ஷன் போட பிழைச்சிக்க வேணாம், வீட்டை வித்து வயலை வித்து இல்ல. என்ன, உயிர் ரொம்ப முக்கியம். உயிருக்காக இழந்தது எனக்கு இழப்பு. பண பரவாயில்லைங்க, படைச்சா போதுங்க. உண்மைதானா? அருமையான சகோதரி சகோதரியே, யாரை மையமாக வைத்து வாழ்கிறோம்? நல்ல கவனிங்க. இன்றைக்கு 2 வகையான வாழ்க்கை இருக்கு, நீ தெரிஞ்சுக்கணும். ஒன்று நான், என் குடும்பம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, நம்மை மையமாக வைத்து வாழ செல்ஃப் சென்டர் லைஃப். இன்னொன்னு காட் சென்டர் லைஃப், ஆண்டவரையும் அவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கை. யாரையும் மையமாக வச்சு வாழ்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நீ நிறைய செய்தி கொடுக்குறாங்க, நிறைய செய்தி. கிட்டத்தட்ட 99% செய்திகள் என்னன்னா மனிதனையும் மனித தேவைகளையும் மைய வச்சு கொடுக்கிற செய்திகள். ஆனால் தேவனுடையும் இதனுடைய சித்தத்தையும் மைய வச்சு கொடுக்கிற செய்தி ரொம்ப குறைவுங்க இன்னைக்கு. அது தெரியுமா? ஏன்னா மனுஷனுடைய தேவையை மைய பேசுவது அட்ராக்ஷனா இருக்கும், கண்கள் அள வைக்கும். அப்படித்தானே? நாம் ஆண்டவருக்காகவா, ஆண்டவர் நமக்காகவா? சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு இன்னும் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்மைதானா? நாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்ம என்ன பண்றோம், நமக்காக தான் இருக்கிற மாதிரி விருப்பத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம பற்றி ஒரு நோக்கம் உண்டு, விருப்பம் உண்டு, அதை பத்தி அக்கறைப்படவே கிடையாது. சுயத்தை, நம்மை, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய ஆசைகளை மையம் வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் ஒரு நாள் கிறிஸ்துவை பிரகாசிக்க முடியாது. Christ must be the center. Christ must be the person of my life. கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழ்கிற மனுஷன் தான் பிரகாசிக்க முடியும். அப்படி மனுஷன் என்ன கேட்பான்? கிறிஸ்துவை மையமாக வைத்து வாழும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்க விரும்புகிறீன்னு கேட்பான். ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகிறீன்னு கேட்க மாட்டான். சுயத்தை மையம் வச்சு வாழ்றவன் தான், ஆண்டவரே இந்த ஆண்டிலாவது எனக்கு என்ன செய்ய போகிறீர் அப்படி கேட்டுட்டு இருப்பான். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் விருப்பம் என்ன, நம்ம கூட்டாண்ட நோக்கம் என்ன, திட்டம் என்ன? வேத பக்தர்கள் நீங்க மறிச்சு பேசுற காரணம் தெரியுமா? அவர்கள் ஆண்டவரை மையமா வச்சு வாழ்ந்தாங்க. உதாரணமா ஆபிரகாம், வெள்ளிப்பொருளோட சீமான், அவனை போல கோடீஸ்வரன் எவனும் கிடையாதுங்க. ஆனா தேவன் தந்த ஆசீர்வாதத்தை மையமா வச்சு வாழலைங்க. ஆசீர்வித்த தேவனையே மையமா வச்சு வாழ்ந்தார். உள்ளம் பிடிமான அந்த பணத்து சொத்து மேல கிடையாது. எப்பா நடந்து திரியினார். ஐயா இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு வீடு போடாதரா, டென்ட்ல இருந்தா கீழ்ப்படி. ஏன்னா தேவன் தான் ஆசீர்வாதம் பெருசு கிடையாது, அவர் தான் எனக்கு முக்கியம். அவர் சொல்ல கீழ்ப்படி முக்கியம். தேவனை மையமா வச்சு வாழ்ந்தார். யோபு கிழக்கத்தி புத்தரிலே அவர் எப்போ யாருமே கிடையாது. ஒரு நாள் எல்லா சொத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார். விசுவாசம் அசைக்கப்படலைங்க. காரணம் யோபுடைய நம்பிக்கை தேவன் தந்த ஆசீர்வாதத்தை மையமாக வச்சல்ல, ஆசீர்வாத தேவனையே மையமாக வைத்திருந்தது. ஹல்லேலூயா. சின்ன காரியத்தை அசைக்கப்படுறோமே, ஏன்னா வாழ்க்கையில மைய பகுதியில் ஆண்டவர் கிடையாது, ஆண்டோட சைட்ல வச்சிருக்கிறோம். அநேக விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் எங்க இருக்காரு, பிரியாரிட்டி அவர் கிடையாதுங்க. நான் என் புள்ள என் வேலை இது போக டைம் இருந்து ஆண்டவரை பார்க்கிறேன். ஆண்டுக்கு தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் தான், ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடையாது. நல்ல விசுவாசிகள் தான், அருமையான விசுவாசி தான், சூப்பரா கை தட்டுறான். ஆனா வாழ்க்கிற முதல் ஆண்டு கிடையாது. நான் என் புள்ள வேலை இது போக ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு முதல் கொடுக்கிற மக்கள் ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க. 8 மணி சர்வீஸ்னா 7:50 வருவாங்க. நீங்க ஆரோடம் இருந்து வாங்க, நீங்க பணக்குள்ள வாங்க, கன்னியாம இருந்து வாங்கினேன், எனக்கு அர்த்தம் கிடையாது. பிரையாரிட்டி அவர் தான், மிஷன் செகண்டரி தான். யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் பிரையாரிட்டி முதலிடம் யாருக்கு? ஆண்டவருக்கா? நான் என் வேலை, என் சமையல், என் குடும்பம் இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்த ஆண்டவரா? சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் மையமாக வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்தான் என் வாழ்க்கையின் மையம். கிறிஸ்துவின் நம்பரை மையமாக வைத்த வாழ்க்கை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர்களையும் எனக்கு வாழ்க்கையில் அதான் முக்கியம். அவருக்கா எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தம். அந்த இழப்பை எனக்கு இழப்பாக தெரியாது. ஜீவன் முக்கியம், இயேசு முக்கியம். கிறிஸ்துவை மையம் வச்சு தான் ஆண்டவரை பிரகாசிக்க முடியும். இரண்டாவதாக 2ஆம் மையத்தில் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துக்கு பிரகாசிக்க வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? Christ must be the pattern of life. கிறிஸ்துவே என் வாழ்வின் மாதிரி. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய தாழ்மையின் மாதிரி சுட்டி காண்பிக்கிறார். வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்த இயேசுவினுடைய தாழ்மையை மாதிரி இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரியே, இந்த தாழ்மையை மாதிரியாக வச்சு பின்பற்ற வாழ்றோமா நம்ம? நான் சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன் என்று கற்றுக் கொடுங்கள். அவருடைய கற்றுக்கொள்ள வேண்டிய மிக ஒன்று மனத்தாழ்மை. மனத்தாழ்மை இல்லாத பரிசுத்தம் மாய்மால பரிசுத்தங்கிற ஒரு பக்தன். ஆமா, தாழ்மை ரொம்ப முக்கியம். தாழ்மை ரொம்ப முக்கியம். இந்த தாழ்மை தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப முடியுமா? எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் கற்றுக்கூட பாடமே தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கும்போது சாதாரணமாக படிப்போம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தமே அடங்கியது. ஆதியில தேவன் வானத்தையும்
பூமியை சிருஷ்டித்தார், ஒழுங்கா சிருஷ்டித்தார், நிறைவா சிருஷ்டித்தார். ஒழுங்குமையா போச்சு, வெறுமையா போச்சு, தூக்கி எரிஞ்சிடலங்க, தூக்கி எரிஞ்சிடல. என்ன பண்ணார்? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கவனிங்க, ஜலம் தண்ணீருக்கு தன்மை உண்டு. தண்ணீர் எப்பொழுதும் தாழ்வான பகுதியை தெரிந்து கொள்ளும், மேலே ஏறாது இல்லையா, மேட்டுக்கு போகாது. தாழ்வான பகுதி, எவனொருவன் தாழ்மை தெரிந்து கொள்கிறானோ அவனில் ஆவியானவர் அசைவாடி அவனை ஒழுங்குபடுத்த முடியும், அவனை நிரப்ப முடியும். இந்த பாடத்தான் முதல்லயே படிக்கிறோம். ஆமா, தாழ்மை தெரிந்து கொள்கிறோமா? சொல்லுங்க. நான் பெரியவன் ஆகணும், அப்படி ஆகணும், மேலே ஏறணும், அங்க போகணும், இப்படிதான் நினைக்கிறான். தாழ்மை தெரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து தாழ்த்தி தேவன் தெய்வனுக்கு சமமானவர். அந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பாமல், இது அந்த டிரான்ஸ்லேஷன், தன்னை வெறுமையாக்கி, ஜீரோவாக்கி, ஜீரோக்கு நோ வேல்யூ, மதிப்பற்றவரை மாற்றி தம்மை தம்மை தாழ்த்தி வந்தாராம். இந்த 8வது நான் பாருங்க, பிலிப்பியர் 2:8 தமிழ்ல ஒரு தெளிவா இல்லை, ஆங்கில வேதம் அழகா இருக்கு. அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், தமிழ்ல தெளிவு, ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. எப்படி இருக்கு? obedient unto death, even the death of the cross. சிலுவையின் மரண பரியந்தமும் மரணத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்தாராம். அதான் ரைட் டிரான்ஸ்லேஷன். obedient unto death, even the death of the cross. சிலுவையின் மரணத்துக்குள்ளாக கீழ்ப்படிந்தார். என்ன அர்த்தம்? என் ஆசை, என் விருப்பம், என் திட்டம் இதெல்லாம் சாகடிச்சிட்டு அவட ஆசை, விருப்பம், திட்டம், இதுக்கு பேர் தான் மரணத்துக்குள்ளாக கீழ்ப்படி தாழ்த்தினார். என்ன அருமையான ஒரு தாழ்மை இல்லை? இந்த தாழ்மையின் மாதிரி பின்பற்ற மக்கள் ஆண்டுக பிரகாசிக்க முடியாது. நம்ம நாட்டில் வந்த மிஷனரி வில்லியம் கேரி, நீ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சரி, வில்லியம் கேரி கல்கட்டாவில் ஷராம்பூர்ல தங்கி ஒளி செஞ்சார். கிட்டத்தட்ட 17 மொழியில வேத மொழி வைத்திருக்கிறார். ஹார்ட் ஒர்க்கர். 41 வருஷம் இந்தியா தங்கி இருக்கிறார். 746 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். ரஷீத் மகத்துவ தெரியும், இந்த சதி உடன்கட்டை ஏறுதல் இருக்குல்ல, இந்த பழக்கத்தை ஒழித்தார், சட்டம் வந்தார். எனவே இவரை பாராட்டுவதற்காக வயசு அரண்மனை விருந்து வச்சாங்களாம், பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்களாம். போயிருக்கிறார். இங்கிலாந்து பெரிய லார்டு வந்திருக்கிறார். எல்லாரும் வில்லியம்கே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இவருடைய சேவை, இவருடைய ஊழியம், இவருடைய தியாகம். அப்போ அந்த லார்டுக்கு பொறுக்க முடியல. நான் இங்கிலாந்து வந்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய லார்டு, என்னை பத்தி யாரும் பேச மாட்டேங்க, இவனை பத்தி பேசுறாங்க, யாரும் உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணாரா, அன்னைக்கு அவர் அவமானப்படுத்த நினைச்சாரா. வில்லியம் கேரி, ஐ திங்க் சோ யூ ஆர் ஷூ மேக்கர். இல்ல, இங்கிலாந்துல நீ செருப்பு கடை வச்சு ஆளு தானே? இல்லையா, இன்னும் தாழ்த்தினாரா. ஐம் நாட் ஷூ மேக்கர், ஐம் ஷூ மெண்டர். நான் பழைய செருப்பை தைத்து கொண்டு ஆள் அப்படின்னு சொன்னார். அவர் அவமானப்படுத்த நினைக்கிறாரு, இன்னும் தாழ்த்துறாரு. எந்த மனுஷன் தாழ்த்துவானோ அவன் தான் கிறிஸ்துவை பிரகாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தாத மனுஷன் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரகாசிக்க முடியாது. இயேசு என்ற வாழ்க்கையில மாதிரிக வார்த்தை ரெண்டு இடத்துல வரும். ஒன்று தாழ்மையின் மாதிரி, மற்ற பாடுகளின் மாதிரி. வாசிக்க பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது அடிமையினுடைய வேலை, அதை அவர் செய்யறார். இந்த மாதிரி நீங்களும் பின்பற்ற சொல்றார். நீங்க தாழ்ந்து போயிருந்தா குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள எத்தனை பிரச்சனை மேற்கொண்டு வந்த தாழ்ந்து கூட தன்மை இல்லையே. தாழ்மையின் மாதிரி பின்பற்ற மனுஷன் தான் கிறிஸ்துவை பிரகாசிக்க முடியும். இன்னொரு மாதிரி பாடுகளின் மாதிரி. வாசிங்க 1 பேதுரு 2:21 வாசிங்க. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாடுகளின் மாதிரியை பின்வைத்து போனார். இந்த 2 மாதிரி இயேசுவினுடைய மாதிரி. ஆமா, பவுல் இந்த மாதிரி பின்பற்றினார். Christ must be the pattern of my life. கிறிஸ்துவே என் வாழ்வின் மாதிரி. அவருடைய தாழ்மை, சத்தியத்தில் அவர் பட்ட பாடுகள். இந்த மனிதன் தான் கிறிஸ்துக்காய் பிரகாசிக்கும். வேத பக்தர்கள் பாருங்க எப்படி தாழ்த்தினாங்க. ஆபரம் என்ன சொல்றார்? தூசியும் சாம்பலமா இருக்க அடியேன்.
சொல்றாரா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு வாசி வேண்டாம், 27 டஸ்ட் அண்ட் ஆஷஸ், தூசியும் சாம்பல் அடியேன். தாவீது எப்படி தாழ்த்தினார்? சங்கீதம் 22:6 நான் ஒரு புழு மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு மனுஷன் அல்ல. பவுல் இப்படி தாழ்த்தினார், என் நேர வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல எல்லாரும் துளைத்து அழுக்கை போல இருக்கிறோம். ஓ, வேத பக்தர்கள் இப்படி தாழ்த்தினால்தான் அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவ பிரகாசிக்க முடிந்தது. ஆயத்தமா யாரை மாதிரியாக வைத்து வாழ்கிறோம்? வாலிப தம்பி தங்கச்சி, வாழ்க்கைக்கு மாதிரி யார்? நல்ல கவனிங்க. கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து வாழ மனுஷன் தான், அந்த மாதிரி பின்பற்ற மனுஷன் வாழ்க்கை தான் கிறிஸ்துக்காய் பிரகாசிக்க முடியும். மூன்றாவதாக 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்? Christ must be the prize or goal of my life. கிறிஸ்துவின் வாழ்வின் பந்தய பொருள், பரிசு பொருள். வாசிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. அந்த பந்தய பொருள் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே விலை மதிக்க முடியாத பந்தய பொருள். அவரை அடையணும், அவரை சுதந்திரிக்கணும், அவரை பெற்றுக் கொள்ளணும். இந்த லக்கு இருக்கா சொல்லுங்க? ஆவிக்குள்ள ஜீவன பந்தய ஓட்ட பந்தயங்க. இதை பெற வேண்டிய அந்த பந்தய பொருள் இயேசு தான். அவர் தான் அடையும், அவரை அடையணும், அவரை பெற்றுக் கொள்ளணும், அவரை போல மாறணும், சாயலை அடையணும், அவருக்காக பிரகாசிக்கணும். என்னை காண்கிற மக்களின் இயேசுவை காண வேண்டும். இந்த வாஞ்சை இல்லாமல், இந்த விருப்பம் இல்லாமல், இந்த நோக்கம் இல்லாமல் லக்கையில் ஓடுகிற மனுஷன் கிறிஸ்துக்காய் பிரகாசிக்க முடியாது. யாருக்கு நம்முடைய லக்கு என்ன? வாழ்க்கையில் லக்கு என்ன? எப்படியாவது இந்த வருஷம் சொந்த வீடு வாங்கிடணும், எப்படியாவது கார் வாங்கிடணும், எப்படியா கஷ்டப்பட்டு துபாய்க்கு போயிடணும். இதுதான் நமக்கு லக்கு. இல்ல, தப்புங்க, தப்பு. அவரை அடையணும், அவரை சுதந்திரிக்கணும், அவரை போல் மாற வேண்டும், அவருடைய சாயலில் வெளிப்பட வேண்டும். நல்ல கவனியே, ஆண்டவர் முன்னறிந்து முன்குறித்து அழைத்து நம்மை நீதிமன்றம் நோக்கி தெரியுமா? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற. அல்லேலூயா. படிச்சு பாருங்க, வீட்டில் போய் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 படிச்சு பார்த்தீங்க, அழகா சொன்னார். அவரை போல மாறணும், அவரை போல மாறணும், அவரை அடைய வேண்டும். அவர் அடைவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பமாய் இலக்காயத்தம். ரெடியாயா? சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை இலக்கு என்ன? அடைய வேண்டிய பரிசு பொருள் என்ன? பந்தய பொருள் என்ன? கிறிஸ்துவாக இல்லாத மனுஷன் கிறிஸ்துவாய் பிரகாசிக்க முடியும். பெரிய கோடீஸ்வரன் பொருளுகிறார். அப்பா வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி மட்டும் 10 crores, 10 கோடி ரூபாய். அவரை அடைவதற்காக, அவரை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் தூக்கி எறிஞ்சார். அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்துவை என் பந்தய பொருளை வைத்து அடைய வேண்டுமானால் விலைக்கறி செலுத்தணும். விலைக்கறி செலுத்த எந்த மனுஷனும் அவரை அடைய முடியாது, அவரை பெற்றுக்கொள்ள முடியாது, அவரை போல மாற முடியாது. ஆக கிறிஸ்துவின் வாழ்வின் பந்தய பொருள் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, கிரைஸ்ட் மஸ்ட் பி த பவர் ஆஃப் மை லைஃப். கிறிஸ்துவே என் வாழ்வின் வல்லமை பலன். வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் விடுங்க. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன். அவர்தான் என்னுடைய பலன். ஆமா, அப்படிதான். அவரையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவரையே சார்ந்து. என் பலன், என் ஞானம், என் திறமை, என் பதவி, என் காசு, என் பணம், அது இல்லை. கர்த்தரின் பலன், என் கோட்டை, என்னுடைய துருகம், எல்லாம் அவர்தான். கிறிஸ்துவை தன் பலனாய் கொண்டு வாழுகிற மனுஷன் பாக்கியவான் மட்டுமல்ல, அவன் தான் பிரகாசிக்க முடியும். அருமையான சகோதரி சகோதரியே, வாழ்க்கையோட பலன் யார்? எதை நம்முடைய சக்தியாக, வல்லமையாக, பலனாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து என்னுடைய பலன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசிக்கும். நடந்த சம்பவத்தை நான் முடிக்க போறேன். என்னுடைய ஒரு பழைய நண்பர் ஒருவர் இருந்தார். இவர் மரித்து போனார். பிராமண சமுதாயத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டவர். சென்னையிலே ஏஜி சர்வீஸில் ஆடிட்டர் இருந்தார். 4 பெண் பிள்ளைகள், மனைவி டீச்சர். இயேசு ஏற்றுக்கொண்ட அவர் ஊழியத்தை அர்ப்பணித்தார். அப்ப மகாராஷ்டிராவில் யோத்மால வேதமாக படிக்க போனாங்க.
யூபிஎஸ், அது இப்போ பூனால இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னால அது யோத்மாவில் இருந்துச்சு. அந்த கல்லில் படிக்க போன அவர் அங்கே நடந்த சம்பவம், ஃபைனல் இயர் முடிஞ்சு போச்சு, கிராஜுவேஷன். அப்போ அன்னைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அடிப்பாங்க. ஸ்போர்ட்ஸில், ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட், தேர்ட் எல்லா அவார்டு கொடுத்தாங்க. எல்லா அவார்டு குடிச்சு முடிச்ச உடனே கடைசி ஒரு அவார்டு பிரின்சிபல் சொன்னாரா, இது வரைக்கும் இந்த காலேஜில் கொடுத்துடாத ஒரு அவார்டு. இந்த அவார்டுக்கு பேரு தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு. இது படிப்புக்கோ ஸ்போர்ட்ஸுக்கோ கிடையாது, ஆனா அது எல்லாவற்றுக்காலும் சிறந்த உயர்ந்த ஒரு அவார்டு, தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு. எனக்கு ஒன்றும் புரியல. படிப்பு, ஸ்போர்ட்ஸ், இதோட என்ன பெரிய அவார்டு? இந்த வருஷம் தான் புதுசாக உருவாகி இருக்கிறோம். ஒரு பெரிய காரணம் உண்டு, அதுக்கு ஒரே ஒரு மனசு செஞ்சு கொண்டிருக்கோம். எல்லாம் அமைதியா இருந்தாங்க. மிஸ்டர் கோகலே ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னாராம். குஜராத் ஆமடாபாடை சேர்ந்தவர், ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர், படிப்பில் ஆவரேஜ் தான், ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ சொல்ல முடியாது. ஆனா இந்த கல்லூரியிலேயே தி பெஸ்ட் அவார்டு, ரொம்ப கூச்சம். ஐயா உட்காருங்க அப்படின்னாராம். சொன்னாரா, அந்த அவார்டை கொடுக்க முன்னால இந்த அவார்டை ஏன் உருவாக்கினோம், இந்த அவார்டுக்கு ஏன் அவளை தெரிந்து கொண்டு நான் சொல்ல போறேன் அப்படின்னாராம். எல்லாம் அமைதியா இருந்தாங்க. நம்ம கல்லூரியிலே ஒரு ரூல் உண்டு, மத்தியானம் 1 to 3 குவைட் டைம். ரூம்ல நீங்க அமைதியா இருக்கணும், உங்க வேலை செய்யணும். பேசினா 100 rupees ஃபைன். முக்கியமான மட்டும் பேசி ஆகணும்னா இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போய் தான் பேசி ஆகணும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, லெட்டர் எழுதுவாங்க, துணி வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். என்ன பண்ணுவாராம், ஒரு எட்டி பார்ப்பாராம், ஜனவரி எட்டி பார்ப்பாராம். யாராவது கவலையா இருந்தா கூப்பிடுவாராம். இந்த கேம்பஸ் வெளியே போய், ஆமா என்ன கவலை, என்ன லெட்டர், அது வீட்டில் பிரச்சனையா, கவலைப்படாது, என்கிட்ட சொல்லுங்களேன், உதவி செய்யலாமே, என்கிட்ட சொல்லுங்களாமே, சரி ஜோம் பண்ணலாமே. நாள் ஆக ஆக ஏதாவது பிரச்சனைனா கோழிட்டு போனா சுலுஷன் கிடைக்கும், ஜோம் பண்ணுவார், உதவி கிடைக்கும். இப்படி நீங்க கோகுலை மூலமா நிறைய உதவி பெற்றிருக்கீங்க, ஆற்றலை பெற்றிருக்கீங்க, ஜெபத்தை பெற்றிருக்கீங்க. ஆனா என்னைக்கா நீங்க கோகுலை உங்க பிரச்சனை என்ன கேட்டிருக்கீங்களா? உங்க பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, உங்க டிவி சொல்லியிருக்கீங்க, உங்க கண்ணீர் சொல்லியிருக்கீங்க. கோகலே உங்க பிரச்சனை என்ன உமா கேட்டிருக்கீங்களா? அந்த எண்ணமே வரலையே. எனக்கு கூட தெரியாது, ஆனா நான் பிரின்சிபல் தான் தெரிய வந்துச்சு. கோகலே ஆமடாபாத் சேர்ந்தவர், விதவை தாய், ஒரு மனைவி, 3 பெண் குழந்தை. ஊர்ல விட்டு படிக்க வந்தார். முதல் ஆண்டு அம்மா இறந்துட்டாங்க. 2 நாள் லீவு கேட்டு போனார். அடக்கு பண்ணி வந்துட்டு அம்மா இருந்தது யார்ட்டையும் சொல்லல. உங்க பிரச்சனை என்ன, நீங்க கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். 2வது வருஷம் ஒரே மகன் இறந்து போச்சு. அப்ப கூட 4 நாள் லீவ் கேட்டு போனார். திரும்பி வந்து தன் மகன் யார்ட்டையும் சொல்லல. நீங்க இப்படி கவலையா இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணலாம். 3 மாசத்துக்கு முன்னால ஒரே மனைவி இறந்துட்டாங்க. ஒரு வாரம் லீவ் கேட்டு போனார். திரும்பி வந்து இந்த மனைவி யார்ட்டையும் சொல்லல. நீங்க கவலையா இருக்கீங்க, உங்க பிரச்சனை என்ன? நல்லா கவனிங்க. ஊழியம்னா நான் படிப்பில் 99% மார்க் பார்க்கணும், அது இல்லையா. ஒருவனும் தனக்கானது அல்ல, பிறருக்கான நோக்குவானாக. இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவன் தான் ஊழியத்துக்கு தகுதி. அதனால தான் இந்த காலேஜில் தி பெஸ்ட் அவர் தேர்ந்து கொண்டா அப்படின்னாங்களாம். எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு சொல்றார், அந்த கல்லூரியிலே அவர் ஆண்டுக்காய் பிரகாசித்தார். வாழ்க்கை குறித்து பிரகாசித்தது. ஒரு பிரசங்கம் செய்ய முடிய காரியத்தை வாழ்க்கை மக்கள் உள்ளத்தை உடைத்தது. எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட மக்கள் தேவை. அருமையான சகோதரி சகோதரியே, வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரகாசிக்க ஆயத்தமா? அவன் எரிந்து விளக்காரன் தான். ஜஸ்ட் லைக் கேண்டில், மிளகுத்திரி எழுந்து பிரகாசிக்க தன்னை கரைத்துக் கொள்ள வேண்டும். தன்னை கரைத்துக் கொள்ள அது பிரகாசிக்கும். இந்திய தேசத்திலே 97% மக்கள் பாவ இருக்க வாழ்றாங்க ஐயா. இந்த மக்கள் கிறிஸ்துவாகிய ஊழியை கண்டுகொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவுக்காய் இருந்து பிரகாசிக்கிற மக்கள் தேவை. ஜீவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுருளை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஆண்டவரே கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நமக்காய் பற்றி ஏறி விரும்புகிறேன். தீர்மானம் பண்ணலாமா? கண்ணாடி முடுவோமா? ராஜா, நான் என்னுடைய வீட்டிலே, வசிக்கும் இடத்திலே, வேலை செய்யும் இடத்திலே, படிக்கும் இடத்திலே, நண்பர்கள் மத்தியிலே ஆண்டவரே நமக்காய் பற்றி ஏறி விரும்புகிறேன், பிரகாசிக்க விரும்புகிறேன். சொல்ற, நீங்கள் உலகத்தை வெளிச்சமா இருக்கிறீர்கள் ஆண்டவரே, நான் இயேசுவை இருந்து பிரகாசிக்க விரும்புகிறேன், பற்றி விரும்புகிறேன். என்னை பார்க்கிற மக்களில் பிரகாசிக்கிற இயேசுவை காண வேண்டும், இயேசு வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து நாம் மகிமைப்பட வேண்டுமே. கொஞ்ச காலம் வாழ்ந்த இயேசுக்காய் எரிந்து பிரகாசி விளக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். தாழ்த்துவோமா? ஜெபிப்போமா?
அது ஒரு கவியை மீண்டும் பாடலாமா? எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை, எரிந்து கொண்டே இருப்பேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்படும் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் கொண்டாயிருப்பதற்கு ஜீவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுழலை போல பிரகாசிக்கிற நீங்கள் அருமையான சகோதர சகோதரியே, நம்முடைய இந்திய தேசத்திலே கிறிஸ்துக்காய் சுருளை போல பிரகாசிக்கிற மக்களை காணப்படணுமே. அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போமா? அவன் எரிந்து பிரகாசி விளக்காயிருந்தான், அவன் எரிந்து பிரகாசி விளக்காயிருந்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டுமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ அமைதியாக அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை விளக்க நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை வைத்த நோக்கமே உமக்காய் வெளிச்சம் கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவை எரிந்து பிரகாசிக்க வேண்டும், எங்களுள் வாசமான இயேசுவை காண வேண்டும், காண்பிக்க வேண்டும், எங்களை பார்க்க இயேசுவை காண வேண்டும், எங்களோடு பழகிற மக்கள் உள்ளத்திலே ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம், ஆன்மீக பரிசுத்த உருவாக வேண்டுமே. அப்படி பிரகாசிக்கிற வாழ்க்கை வாழ ராஜா அர்ப்பணிக்கிறோம். அப்படி பிரகாசிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை மையமா இருக்கணுமே, அவரை மையமா வச்சு வாழணுமே, இயேசு வாழ்க்கை மாதிரியா இருக்கணுமே, நான் அடைய வேண்டிய பந்து பொருளா இருக்க வேண்டுமே, அவர் எங்களுடைய பிறனா இருக்க வேண்டுமே. அப்போ நான் கிறிஸ்துவை பிரகாசிக்க முடியும் ராஜா. நாம் மகிமைப்படும் ஒவ்வொருவரும் தன் இருக்கும் இடத்திலே கிறிஸ்துக்காய் என்று பிரகாசிக்க உதவி செய்யும். இப்படிப்பட்ட வாஞ்சியோடு கிறிஸ்து கொண்டு வாழ அவர்கள் ஆசை வைத்து அனுப்பும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.